ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது எல்லாரையும் சுகம் அளித்து அனுப்பினார். எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். ஒருவர் கூட வியாதியா போகல. ஒருவர் கூட எப்படி போல? ஒருவர் கூட வியாதியா போல. ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஒருவர் கூட வியாதியா போல. கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுது தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கவும் இயேசுவோட யார் இருந்தாவா? ஆவியானவர் இருந்தார். அப்போ ஆண்டவர் நம்முடைய சுகத்தின் மேல் மிக கவனமாக இருக்கிறார், அக்கறையாக இருக்கிறார். சிலுவையில் நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். ஆனால் அதே வார்த்தை நமக்கு சொல்லுது, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஆனால் இந்த வசனம் முற்றிலுமாக நிறைவேறதுக்கு பரலோகம் போய் சேரணும். தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக. ஆனால் பூலோகத்தில் இந்த வசனத்தை விசுவாசித்து சுகம் அடையலாம். கண்டிப்பாக சுகம் அடையலாம். நம்மை ஆண்டவர் சுகமாய் தங்க பண்ணுகிறவர், சுகமாய் வாழ பண்ணுகிறவர், சுக வாழ்வை தருகிறவர். அதில் நாம் விசுவாசித்து அந்த சுகத்தை அவரிடத்தில் தேட வேண்டும். யாரிடத்தில் தேடணும்? ஆமாம், அவரிடத்தில். எடுத்தோம் கவுத்தோம் உடனே டாக்டரை தேடி ஓடிடக்கூடாது. சிலர் எதுக்கெடுத்தாலும் மாத்திரைகள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக போயிடக்கூடாது. நமக்கு ஆண்டவருடைய காயத்திலிருந்து சுகம் வருது. அதை நாம் ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அறிக்கை எடுக்கிறதுனால் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சில நேரம் நம்ம அந்த மாதிரி போகும்போது ஆண்டவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். அந்த மாதிரி போகிறது தப்பு இல்லை. அதுக்கும் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தான் காத்திருக்கணும். நிறைய நேரம் மருத்துவர்களிடத்துல போயும் பல பிரச்சனைகள் நமக்கு தீரலை. ஏன்னா சில பிரச்சனை அவர் தான் தீர்க்கணும் அப்படின்னு வந்துட்டால் எங்கே சுற்றினாலும் அவர் தான் தீர்க்க முடியும். கொஞ்சம் பணம் தான் செலவாகும் சுற்றி சுற்றி. ஏன்னா நமக்கு அப்படித்தான், நம்ம அப்படித்தான். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சுகமாக பார்த்தீங்கன்னா எத்தனை வியாதி ஆண்டவர் சந்தித்த வியாதிகளை பார்த்தீங்கன்னா 38 வருஷம், 18 வருஷம், 12 வருஷம். ரொம்ப கஷ்டம் இல்லை? 18 வருஷம் எவ்வளவே நான் நிமிரக்கூடாத கூனி. 18 வருஷமாக ஒரு அம்மா கூனியாக இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது ஏதோ எங்கே தான் இருந்திருக்குன்னு தோணுது. ரொம்ப பெரிய கிளட வயசானதாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. என்ன 18 வருஷமா இப்படி தலையப்புக்கு நிமிர்ந்து பார்க்க முடியாது வானத்தை. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில சில வியாதிகள் சில வருடங்களாக உங்களை தொந்தரவு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருகிறது. சில பிரச்சனைகள் உங்கள் சரீரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்கிறது. 18 வருஷமா ஆண்டவர் அந்த ஓய்வு நாளில் அந்த ஜெபத்துக்கு வரும்போது முதல்ல அந்த அம்மாவை தான் பார்த்தார். எத்தனை பேர் அங்கே இருந்திருக்கலாம் சொல்லுங்க? எத்தனையோ பேர் அங்கே இருந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த நாள்ல அந்த அம்மாவை தான் பார்த்தார். ஏன்னா ஆண்டவர் சுகமாக்கத்தான் விரும்பினார். அந்த அம்மா அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்பினார். ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே. அப்ப நீங்களும் நானும் பாவம் மன்னிப்படுத்து ஆபிரகாமினுடைய குமாரத்திகளா மாறிட்டோம்னா முதல்ல நம்மளை சுகமாக்கத்தான் விரும்புறாரு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம தான் இன்னும் சாத்தானோட குமாரத்திகளாக தான் இருக்க விரும்புகிறோம். சினிமா வேணும், உலகம் வேணும், பிசாசு வேணும், உலகத்துக்குரியது ஆண்டவரை விட வேணும். ஆனால் சுகமளிக்கிற ஆண்டவர் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வியாதிகளை வாங்கி கட்டிக்கிறாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எல்லாத்த விட ஆண்டவரை நேசிச்சு பாருங்க, உங்களை சுகமாக வச்சிருப்பாரு. நம்மக்கிட்ட இந்த குறைகள்லாம் இருக்கு. அதனால தான் சில வியாதிகளை நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் இருக்கிறவர வியாதி நம்மளை துரத்துது. ஆனாலும் வியாதியிலிருந்து விடுதலை தருகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்போ கூட அந்த வீட்டில் கூட்டம் நடத்தினவன் நல்ல எண்ணத்தோட கூட்டம் நடத்தியிருப்பானான்னு தெரியாது. அவனுக்கு நம்ம வீட்டில் வந்த 18 வருஷமான வியாதி சுகமாச்சேன்னு சந்தோஷப்படாம இயேசுநாதரை குற்றம் சாட்டுறான். ஓய்வு நாளில் என்ன ஆக்கிட்டீங்க? எப்படி பாருங்க.
நீங்கள் நம்ம சபையில் யாராவது வியாதியோடு வந்தால் சுகமாகணும்னு விரும்புவீங்களா, இல்லை செத்து போகணும்னு விரும்புவீங்களா? பக்கத்து சீட்டே கொடுக்க மாட்டீங்களே. உங்கள் சேரில் யாராவது வந்து உட்காந்துட்டா அன்னைக்கு செத்தே போயிடுறீங்களே. என்ன நிறைய பேர் இதில் வேற புதிய ஆத்மாக்களை கொண்டு வர. எப்படி? என்ன ஆத்மாவா? இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? அவனை மாதிரியே தான் இருக்கோம். நம்ம எப்படி 18 வருஷமாக இந்த அம்மா முதுகு உடைஞ்சு போயிருக்காளே, நிமிந்து பார்க்க முடியாமல் இருக்காளே, இப்படி நடக்கிறாளே, இவளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. கைத்தட்டி நன்றி தான் சொல்ல வேண்டாம், ஒரு சந்தோஷப்பட்டிருக்கலாம்ல, ஒரு சந்தோஷப்பட்டிருக்கலாம்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் போது சந்தோஷப்படணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நான் நினைக்கிறேன் அந்த வீட்டில் வந்து அந்த அம்மாவுக்கு செஞ்சவர் கண்டிப்பாக இவன் சந்தோஷப்பட்டிருந்தா அவனுக்கும் செஞ்சிருப்பார். ஆனால் குற்றப்படுத்துகிறான் பாருங்க. என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிச்சோம்னா குற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து ஒரு அம்மா 12 வருஷம் வியாதி. எத்தனை வருஷம்? அதுவும் பெண்களுக்கு இந்த இரத்தப்போக்கு ரொம்ப கஷ்டம்ங்க, ரொம்ப கஷ்டம். 12 வருஷம் மருத்துவர்களை பார்த்தாச்சு, டாக்டர் பார்க்காத டாக்டரே கிடையாது, செலவழிக்காத பணமே கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இயேசுவின் இடத்துல போ சுகமாயிருவேன். கரங்களை தட்டி கத்துற. அல்லேலூயா. ஆனால் இந்த வெளியில் இருக்கான் பாருங்க, அவன் உள்ளே வந்தாலே சுகமாயிருவா. ஆனால் நமக்கு கொஞ்சம் விசுவாசத்தை எதிர்பார்க்குறேன். அதுதான் உண்மை. நிறைய பேர் இங்கே சொல்லுவீங்க, நான் ஒரு சிஸ்டருக்கு சொன்னேன் இயேசு ஒன்றை சுகமாக்குவார், அன்னைக்கே சுகமாக்கிட்டேன். ஆனால் எனக்கு நான் சொன்னேன் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கும். அவனுக்கு கிடைச்சிச்சுங்க, எனக்கு. இன்னொருத்தன் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு 38 வயசு ஆகலை, 38 வயசு ஆகலை. இங்கே நிறைய தம்பிகளுக்கு ஒருத்தர் 38 வருஷமா வியாதியில் பெதஸ்தால கிடக்கான். இங்கே நிறைய பேர் 38 வயசு இல்லை, இந்த 1 2 3 பின்னாடி இருக்கிறவங்க இருக்காங்க. 38 வருஷம் வியாதியில் கிடக்கான். அவனை தேடி போய் எந்திரிச்சு வீட்டுக்கு போன்னு சொன்னாரு, சுகமாயிட்டாயா? அல்லேலூயா. அவரோட வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதனால தான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் பேசும்போதெல்லாம் கவனமாக கேளுங்க, சுகமாயிட்டு போயிடுவீங்க. கூட்டத்தில் உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்தா என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. வீட்டுக்கு போனால் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். இந்த வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணும். சின்ன வயசில் எல்லாரும் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. சின்ன வயசில் எனக்கு இது புரியல, பெண்மான்கள் குட்டி போடுறதுக்கும் ஒரு வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? சிறுத்தை இருக்குது பார்த்தீங்களா, அது மானை விட ஸ்பீடாக ஓடுமா. ஆனால் சில நேரங்களில் சிறுத்தை மானை பிடிக்க முடியாது, ஏன்னா காப்பாற்றுறது கத்தர். சிறுத்தை காட்டில் இருக்கிறதுல ரொம்ப ஸ்பீடாக ஓடும், மரத்தில் ஏறிக்கிறோம், உச்சி கொப்பு வர போகும் மரத்தில். ஆனால் மானுக்கிட்ட சில நேரம் மானை துரத்தும் போது சிறுத்தை தோத்து போகும், ஏன்னா கத்தர் காப்பாத்துறாரு. பல நேரம் நம்ம மான் மாதிரி இருக்கோம், சாத்தம் அப்படி கோலியாத்து மாதிரி இருக்கான், நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்னா கத்தர் காப்பாத்துறாரு. அல்லேலூயா. ஆமாம், அவன் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கான், ஆக்ரோஷமாக பேசுகிறான். ஆனால் எப்படி நான் பொழைச்சேன்? கத்தர் காப்பாத்தினார், கத்தர் எங்களை காப்பாத்தினார். ஆமாம், உசுரை காப்பாத்துறதே மானுக்கு கஷ்டம்னா குட்டி போடுறது. இந்த கரடி சிங்கத்துக்கெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு ரத்தவாடை அடிக்குமா. அப்போ நினச்சி பாருங்க, மானு குட்டி போட போகுதுனால அந்த ஏரியாவில் தெரியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மான்களை ஈனும்படி செய்கிறது. அது என்ன குறிக்குதுன்னா, இந்த உலகத்தில் துன்மார்க்கருக்கு நடுவில் இந்த பட்டணத்தில் நான் எப்படி வாழ போகிறேன், நான் எப்படி பிள்ளை பெற போகிறேன், நான் எப்படி குடும்பம் நடத்த போகிறேன், நான் எப்படி இடம் வாங்க போகிறேன், எப்படி படிக்க போகிறேன், கர்த்தர் செய்வார்யா, கர்த்தருடைய வார்த்தை செய்யும்யா. நம்ம இடம் வாங்க போகும்போதே பார்க்குறான், பெந்தைக்கோஸ்தேக்காரனா கத்துவானே, இவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பல இடத்துல நான் பார்த்துட்டேன், நம்மனாலே பயப்படுறான். சார் வீடு கீடு கட்ட போகிறீங்களா? இல்லை கட்டலை. ஆனால் கர்த்தர் இந்த தேசத்தில் எல்லாரும் முன்னாடி
சிங்க கூட்டத்துக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் என்னை வாழ வைக்கிறாரு? ஏன்னா என் சுக வாழ்வு அவரால் துளிர்க்கிறது. அவர் என்னை துளிர்க்க பண்ணுகிறவர, அவர் என்னை வாழ பண்ணுகிறவர. இங்கே இருக்கிற தம்பி இந்த டிகிரி என்னை வாழ வைக்குன்னு நினச்சா இன்னைக்கு அதை மறந்துடு, அது துக்கப்படுத்து. இந்த உறவு என்னை வாழ வைக்குன்னு நினச்சா மறந்துடு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இயேசு உன்னை வாழ வைப்பார். இயேசு உன்னை துளிர்க்க பண்ணுவார். வெறுங்கையாய் போனேன், 12 கோத்திர பிதாக்களோடு வர வச்சார். எத்தனை கோத்திர பிதாக்கள் தெரியுமா? கொஞ்ச நாள்ல 400 வருஷ இடைவெளியில் 20 லட்சம் ஜனமா மாத்தினாரு. அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்தவன் எப்படி பெருகுவான்னே தெரியாது. ஏன்னா நம்ம சுகவாழ்வு அவர் கையில் இருக்கு. எகிப்தில் இருக்கிற மருத்துவச்சிங்க சொல்றாங்க, நர்சஸ், நாங்கள் போய் பிரசவம் பார்க்கறதுக்குள்ள பிள்ளை பெற்றுறாங்க, அந்த அளவுக்கு வலிமையா இருக்காங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆண்டவருடைய குழந்தைகளையும் பிள்ளைகளையும் கர்த்தர் காக்கிறாரு. தெரியுமா? நம்ம குழந்தைங்களை அவர் தான் காக்கிறார், நம்ம குடும்பத்தை அவர் தான் காக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நீங்கள் மாத்திரைகள் எடுக்கலாம், சில நேரங்களில் மருத்துவர்களை பார்க்கலாம். என் சுக வாழ்வு அவரால் துளிர்க்கிறது. என்னை அவர் சுகமாய் வாழ பண்ணுகிறார், என்னை அவர் சுகமாய் தங்க பண்ணுகிறார். என் சரீரத்தின் காவலர் அவரே, அவருடைய தழும்புகள் என்னை சுகமாக்கும். நீண்ட கால வியாதிகளை என்னிலிருந்து அவர் எடுத்து போடுகிறார். நீண்ட கால வியாதிகளை என்னிலிருந்து அவர் மாற்றுகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுப்பா உனக்கு ஆசீர்வாதம்? 60 வயசுல அவன்கிட்ட கோடி ரூபா இருந்தாலும் அவன் ஒன்று சொல்லுவான், சுகமா இருக்கிறதா. என்ன சொல்லுவான்? ஆப்பிள் ஃபோனுடைய அதிபர் கேன்சரில் வியாதியில் அகப்பட்ட போது கோடி கோடி பணம் இருந்தோம், என்னை காப்பாற்ற முடியலன்னு சொன்னார். நான் ஒரு ஃபோனை ரிலீஸ் பண்ணால் இந்தியாவில் இருந்து உலகமெங்கிலும் என்னோட ஆப்பிள் ஃபோனை வாங்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கா. என்ன சுகமாக்க யார் இருக்கா? என் ஃபோனை வாங்குறதுக்கு கோடிக்கணக்கான வாலிபர்கள் இருக்கா. ஆனால் நான் ஒரு அறைக்குள்ள உட்காந்து டியூப் வழியா சாப்பாடு போயிட்டு இருக்கேன். செத்து போனார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் மரித்தாலும் வியாதி இல்லாத நாட்டை நோக்கி போகிறோம். எங்கே போகிறோம்? ஆமாம், எனக்கு பரலோகத்தை நினைக்கும் போதெல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகும்போது தான் இந்த உலகத்தோட கொடூரம் தெரியுதில்ல. ஐயோ, அங்கே பார்த்தா, ஆமாம், ஒவ்வொரு பக்கமும் பார்த்தா, அதுவும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா மனுஷனுடைய நிலைமை, இந்த உலகத்தினுடைய நிலைமை, நோய்களுடைய கொடூரம் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்திட்டு வர்றாரு. அடிக்கடி நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்கணும். அப்போ தான் நன்றி வரும். என்ன வரும்? என்ன வரும்? இல்லைன்னா நன்றியே வராது.